என் கூட வந்துட்டு ஒரு 4 பேர் ஆடினாங்களா, அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா நல்லா கீழே விழுந்துருவியா? இல்ல பிகாஸ் கேர்ள்ஸ் தேவி எனக்கு என்ன ஆசைன்னா அந்த சாங் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு ஆசை. இது நம்ம சாங் அப்புறமா இதை பண்ணி ப்ளீஸ் அவர் கேமராமேன் வேணான்றார், அந்த டான்ஸ்லாம் வேணான்றார். சொல்லுங்க ப்ரோ. வேணாவா இவங்களா? சரி சரி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் அண்ணன் பெரிய 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 அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்டேஜ். அந்த பீரியட்ல வந்து நாங்க ஆடி அதே இடத்துல வந்து அண்ணன் சொல்ல ஜட்ஜா இருந்து அதுக்கப்புறம் எங்களோட பாட்டு ரிலீஸ் ஆகி அதே ஸ்டேஜ்ல நாங்க நிக்கிறோன்றதுக்கு காரணம் வந்து இந்த ஸ்டேஜ் தான். எதுக்கு இதை சொல்றோம் அப்படின்னா, எந்த ஸ்டேஜுமே சாதாரணமாக நினச்சிக்காதீங்க, அது ஒரு இடத்துக்கு கூட்டு போய் நிற்க வைக்கும். அந்த மாதிரி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே, இவங்க 2 பேருமே ஒரு எக்ஸாம்பிள் தான் எங்களுக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ணன் சிட்டி அண்ட் யோலோ டீம். தேங்க்யூ சார். ஓகே, இந்த சாங் பற்றி நம்ம ஆகாஷ் ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுங்கள் ஆகாஷ். ஏன்னா நீங்களும் வந்து ப்ராக்டிஸில் வந்தீங்க, மாஸ்டர் என்ன பண்ணாரு சொல்லுங்கள். நம்மளாம் மாஸ்டரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணா யூனிவர்சிட்டி வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா டெக்கோஃபெஸ்ட் வந்து கூட்டத்துல இருந்து ஒரு 4 வருஷம் தொடர்ந்து வந்து பார்த்துருக்கேன். ஒரு வாட்டி எங்க ஷார்ட் ஃபிலிம் வந்து செலக்ட் ஆச்சு, ஆனால் ஃபைனல்ஸ்ல வந்து தோத்துட்டோம். அந்த வருஷம் யோசிச்சோம், சரி இந்த காலேஜுக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டேஜ் ஏறுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போது தேங்க்ஸ் டு டைரக்டர் சாம் சார், ராம் சார் அண்ட் ப்ரொடியூசர் மகேஷ் சார் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பெரிய ஒரு ஈவெண்ட்ல வந்து எங்கள் பாட்டை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அண்ட் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்கோம் இங்கே இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அண்ட் முக்கியமான விஷயம், ஆடியன்ஸ் நம்ம ஆதரவு கொடுப்பீங்கன்னு. எப்பவுமே நல்ல படங்கள், சின்ன படங்கள், கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம்ஸ்க்கு எப்பவுமே வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க. இந்த படம் வந்து ஒரு ப்ராப்பர் கண்டென்ட் ட்ரிவன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். அது வந்து டெஃபினட்டாக வந்து கேரண்டீடாக இருக்கும். தேவ் ப்ரோ கலக்கியிருக்காரு, தேவிகாவும் கலக்கியிருக்காங்க, ஆல் தி ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க. இதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுக்கு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மாஸ்டர் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்போம்னு நினைக்கிறேன் அந்த ஒரு நாள். ஏன்னா நாங்கள் சாங்கே ஒரே ஒரு நாள் தான் ஷூட் பண்ணோம். அன்னைக்கு வந்து லிட்டரலாக அவர் எங்களெல்லாம் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டார், பாவம் மாஸ்டர். பட் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு சகிஷ்ணா ஜேவியர் ப்ரோ. அவரோட மியூசிக் வந்து பயங்கரமாக இருக்கு. உண்மையிலேயே நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் வந்து ஒரு பெரிய பெரிய மியூசிக் டைரக்டராக வருவாருன்னு ஹோல் டீம் சார்பாக வந்து நானும் வந்து கேட்டுக்கிறேன். டெஃபினட்டாக அது நடக்கும். இஸ் தட் டேலண்டட். அண்ட் தேங்க்யூ ப்ரொடியூசர் சார், என்னை வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. நீங்கள் எப்படி வந்து டிராகன் மாதிரி சில என்டர்டெய்னிங் ஃபிலிம்ஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே மாதிரி யோலோக்கும் டெஃபினட்டாக சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ டெஃபினெட்லி சப்போர்ட் அவர் ஃபிலிம் அண்ட் ரீல்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா வந்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள். ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் தான் வந்து பிக்கெஸ்ட் பவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹோப் யூ லைக் த சாங். தேங்க்யூ ஆகாஷ் சார். எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிகாஸ் காதல் தேசம், காதலர் தினம், இதயம், இந்த மாதிரி படத்தெல்லாம் வெற்றி படமாக்கின மாணவர்கள் தான் எனக்கு என்ன என்னோட அஸ்திவாரமே நீங்கள் தான். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி. என்கிட்ட வந்து சாம் வந்து என்னோட அசிஸ்டண்ட். ஆக்சுவலாக அவர் தான் இந்த படத்தோட டைரக்டர். என்னோட அசிஸ்டன்ஸ் எல்லாருமே பெரிய வெற்றி பட இயக்குனர் வரிசையில் இருக்காங்க. நிறைய பேர், வெற்றிமாறன், மிஸ்கின், சசி, கருணாகரன், ஒரு 10-15 டைரக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ அடுத்த வெற்றி பட வரிசையில் சாம் கண்டிப்பாக நம்பர் 1 பிளேஸில் வருவார். இன்னும் பிகாஸ் இஸ் வெரி சின்சியர் அட் இஸ் ஒர்க். அவர் எதை தொட்டாலும் ரொம்ப சின்சியராக இருப்பாப்புல. வந்து ஆக்சுவலாக என்னோட ஸ்டைலில் என்னோட அசிஸ்டன்ஸ் யாருமே படம் எடுத்ததில்லை. காது ஒரு யூத் ஃபில்மை நிறைய பண்ணதில்லை. ஐ திங்க் சாம் பண்ணுவார் நான் நம்புகிறேன். நானும் வந்து படம் பார்க்கல, பட் அவரோட அந்த சிங்கிள் அந்த சாங் நான் பார்த்தேன். ரொம்ப யூத்ஃபுல்லாக இருந்தது. சாங் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. நான் ரொம்ப ரசித்தேன். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரணும். அதோட இந்த ப்ரொடியூசருக்கு நான் ரொம்ப வாழ்த்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு புது இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த புது தயாரிப்பாளர் வாங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த படம் பார்க்கணும். அவருக்கு பணம் மழையாக கொட்டணும். கண்டிப்பாக திருப்பி நிறைய படம் எடுக்கணும். போயிடக்கூடாது, அவரு விடக்கூடாது. உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாருக்கும். கண்டிப்பாக வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. அதோட இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், இயக்குனர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சாரி இயக்குனர் பட் தொழில் இது டெக்னீஷியன்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி, அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. ஷாம்பேன் அப்ளிகேஷன் நான் ரொம்ப மேடையில் அதிகமாக பேசினதில்லை. தேங்க்யூ சார். கேமரா தேங்க்யூ ஸோ மச். ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ சார். இப்போ பேச்சுலர் டிரெக்டர் சதீஷ் வந்திருக்காங்க. ஸோ சார் ப்ளீஸ் சார், என்ன ஒரு சின்ன கொஸ்டின் சார். நீங்கள் பேசுகிறதுக்கு தெரியுமா, அந்த காருக்குள்ளே வச்சு அந்த லைட் பண்ணுறதை எப்போ சார் நீங்கள் யோசிச்சிங்க? அது வந்து எனக்கு நடக்கல. கைஸ், சீன் தெரியுதா உங்களுக்கு? சீன் தெரிஞ்சா சத்தம் போடுங்க ப்ளீஸ். இவங்க வந்து ப்ளீஸ் சார்
அது எப்படியோ யோசிச்சிட்டேன், அதை பற்றி எதுக்கு விசிட்டு. சார் such a wonderful scene சார், such a wonderful scene சார். தேங்க்யூ ஸோ மச். அழைத்ததுக்கு நன்றி. தேவ் தான் என்னை கூப்பிட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு. சாங் காமிச்சாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பர் சாம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த மாதிரி ஒரு யங் ஃபிலிம், எனக்கு ஒரு சின்ன மெமரி இருக்குது. பேச்சுலர் ரிலீஸ் ஆகி ஒரு 25th டேக்கு அப்புறம் வந்து நான் கோயம்புத்தூர் ஒரு நாள் சும்மா போய் ஒரு தேட்டருக்கு போனேன். அங்கே போனப்போ யாருன்னே தெரியாது, நான் சும்மா போயிருந்தேன், பசங்களோட போயிருந்தப்போ பார்த்தா கம்ப்ளீட்டாக அந்த தேட்டரோட மேனேஜர் வந்து என்னை கூப்பிட்டு போய் சும்மா காமிச்சா ஃபுல்லாக யங்ஸ்டராக உட்காந்துருந்தாங்க. சார் இந்த படத்துக்கு மட்டும்தான் சார் 25 வயசுக்கு முன்னாடி அடுத்ததாக இருக்கிறவங்க யாருமே வரல அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி ஒரு யங் க்ரௌடு வந்து பார்த்து தான் பேச்சுலர் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக மாறுச்சு. தேங்க்யூ ஸோ மச். அது நிறைய இடத்துல வந்து நான் மீட்டும் பண்ணல, நன்றியும் சொன்னது கிடையாது. தேங்க்யூ. உங்கள் மாதிரி ஒரு யங் க்ரௌடு தான் அந்த படத்தை வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். பொண்ணு இருக்கா நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லி காமிச்சா. அப்போ நான் ஃப்ளைட்டில் போகையில சொன்னேன், தம்பி இப்போ ஒரு ஹீரோயின் தான் மீட் பண்ண போனோம், அந்த பொண்ணு நோ சொன்னேன், இந்த பொண்ணு தான் ஹீரோயின் சொன்னேன், அந்த பொண்ணு நோ சொல்லிச்சு. அப்படிதான் திவ்யா வேற ஹீரோயின் ஆனாங்க. அது வந்து வெரி தேங்க்ஃபுல் டு ஹிம். நான் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கேன். நான் பேச்சுலர் அப்போ வந்து தேவ் வந்து பயங்கரமான சப்போர்ட், எனக்கு கூடவே இருந்து. ஆக்சுவலாக எனக்கு வந்து ப்ரொடியூசருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற எல்லா கான்ஃப்ளிக்டையும் இவர் தான் பார்த்துக்காரு. அந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்ததுக்கு இவர் ரொம்ப முக்கியமான காரணம். அப்போ நான் வந்து இவர் கூப்பிட்டோடனே ஓடி வந்து, ஏன்னா எனக்கு ஸ்டேஜுக்கு வரதுனாலே பயம், கை காலம் தான் நடுங்கும். இவர் கூப்பிட்டதுனால அவங்க முன்னாடி ஒரு 2 வார்த்தை. ரொம்ப ஸ்வீட்டான பையன், ரொம்ப 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 ஸ்வீட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவரோட பேசுறது, நாங்கள் இருக்கிறது. ஏன்னா நான் ஆஃபீஸ்லேயே தான் தங்கியிருந்தேன், எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இவர் தான், இவர் கூடயே தான் இருப்பேன். அதனால இவர் படமும் இவர் லான்ச் ஆகிறது வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். அதுவும் உங்கள் முன்னாடி. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி ஒரு பெரிய லெகசி வந்து வெளியிலேருந்து எங்களுக்கு தெரியும். நானும் ஒரு கவர்மெண்ட் ஆர்ட்ஸில் தான் படிச்சுட்டு வந்த பையன், அதனால எனக்கு இதோட லெகசி தெரியும். இந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறது ஸோ பியூட்டிஃபுல். ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். உங்களோட ஹார்ட் ஒர்க் எல்லாமே இந்த ஒரு சாங்ல வந்து ஜஸ்ட் ஒரு பிட்டு தான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் இன்னைக்கு 5 o'clock ட்ரெண்ட் மியூசிக்ல வந்துட்டு இந்த சிங்கிள் வந்துட்டு ரிலீஸ் ஆக போகுது. ஃபர்ஸ்ட் நீங்க தான் பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள். உங்களோட ஆதரவு, உங்களோட லவ், உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே இருக்கணும். அண்ட் இது யாரெல்லாம் வந்துட்டு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ண போறாங்கன்னா அதான் 2 சார், தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ரிலீசிங். சதீஷ் சார் அண்ட் கதிர் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ட்ரெண்ட் மியூசிக்ல இன்னைக்கு வந்துட்டு பாட்டு ரிலீஸ் ஆக போகுது 5 o'clock. இது யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னா, ரஞ்சித் சார் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க, அதர்வா சார் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறாங்க, அண்ட் ஆல்சோ ஹிப்ஹாப் ஆதி அண்ணா. ஸோ இது எல்லாமே எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு. இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு தேடலாக இருக்கும். ஆனால் எங்கள் மாதிரி ஒரு யங் டீமுக்கு, நியூ ஃபேஸஸ்க்கு, எங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு இதெல்லாம். ஸோ எங்களோட படத்தை இந்த மாதிரி சிங்கிள்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு சாங் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் படமாகட்டும், அதுக்கு வர ஆதரவாகட்டும் எங்களுக்கு கிடைக்குதா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கனவு, எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு. ஸோ இன்னைக்கு அது நடந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரோ நீங்கள் எஸ், ஸோ ஜேவியர் ப்ரோ. ஜேவியர், நீங்கள் ஃபஸ்ட்டு எப்பயுமே ஒரு கம்போஸ் பண்ணி பாடி முடிச்சுடுவீங்க. அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு சிங்கர் பாடுவாங்களே, ஸோ அந்த சிங்கர் பாடும்போது அவங்களோட ஃபீட்பேக் பற்றி சொல்லுங்கள், சிங்கர் பற்றி சொல்லுங்கள் ப்ளீஸ். ஸோ சிங்கர் வந்து ஆதித்யா ஆர்கே, இந்த பேன்னு ஒரு சாங் பண்ணார் இல்லையா, அந்த சிங்கர் தான் அது. ஸோ இஸ் ஆல்ரெடி பாப்புலர் சிங்கர். ஸோ நான் ட்ராக் வாய்ஸ் நான் தான் பாடியிருந்தேன். The way he created magic within an hour or two, it was amazing. So my special thanks goes to Aditya RK brother. Thank you. இல்ல இன்னொன்னு, இப்போ இந்த ஒரு சிங்கிள் மட்டும் தான், பாக்கி வேற யாரெல்லாம் வந்துட்டு பாடி இருக்காங்க ப்ரோ? மற்ற சாங்ஸ் கேட்குறாரு. ஸோ நம்ம ட்ராக் லிஸ்ட்டில் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டியது ஜி பிரகாஷ் சார் ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு இன்னைக்கு. அண்ட் தென் ஹரிச்சரன், வந்தனா ஸ்ரீனிவாசன், சூப்பர் சிங்கர் பிரியங்கா அவங்க பாடியிருக்காங்க. ஸோ ஒரு ட்ராக்காகவே நிறைய நோன் பீப்புள் பாடியிருக்காங்க. அண்ட் 6 songs இருக்குது. கண்டிப்பாக எல்லா சாங்ஸும் உங்களுக்கு பிடிக்கும். எல்லாமே வந்து ஜாஸ் ஸ்டைலில் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சாங் பண்ணியிருக்காரு.
எல்லாமே உங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் வந்து 10 மியூசிக் ரிலீஸ் ஆகும். நீங்கள் கேட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ சீரியஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிக்கி சார், நம்ம தேவ் பேசவே இல்லை. வாங்க தேவ் ப்ரோ ப்ளீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் எவ்வளோ டீமை அவங்களோட இந்த கேட்வே ஈவெண்ட்டில் ஹோஸ்ட் பண்ண வச்சதுக்கு. ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. எல்லாருக்கும் எப்படி ஒரு ஸ்டேஜ் வந்து ஒரு கனவாக இருக்குமோ இந்த மாதிரி இடத்துல நின்று அவங்க க்ரியேட் பண்ணதை மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அதே கனவோடு ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண ஒரு பையன் தான் நானும். ஈஸியாக கிடச்சிடல, நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் அதுக்காக ஒர்க் பண்ண ஜேர்னி வந்து ரொம்ப ஒரு சூப்பர்ஃபுல்லான ஜேர்னி. ஸோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு கூடவே ஆக்டிங் சம்மந்தமாக சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மகேஷ் சாருக்கு ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒருத்தங்க ட்ரஸ்ட் பண்ணுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுவும் சினிமாவில் நம்ம வந்து மற்ற விஷயங்கள் வந்து குவாலிட்டி செக் பண்ணிட்டு அப்புறம் நம்ம ஒரு விஷயத்த வாங்கலாமா வேணாமா டிசைட் பண்ணலாம். பட் இன் சினிமா அப்படி கிடையாது. இட்ஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் ட்ரஸ்ட். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லா செலவையும் முடிச்சு அதுக்கப்புறமா அந்த ப்ராடக்ட் என்னவா வரப்போகுதுன்னே தெரியும். ஸோ ஒரு பிளைண்டான ஒரு ட்ரஸ்ட்டில் இந்த டீமில் மகேஷ் சார் வச்சது வந்து ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ ஸோ மச் சார். ரெண்டாவது, ஆஸ் எவ்ரி ஒன் செட், அவர் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு இதில் வெறும் யங்ஸ்டர்ஸ் தான் இருக்கணும், நியூ கமர்ஸாக இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ யூ வாண்டட் டு கிரியேட் யங்ஸ்டர்ஸ் இன் டு தி இண்டஸ்ட்ரின்னும் போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ரெண்டாவது மிகப்பெரிய தேங்க்ஸ் வந்து டைரக்டர் சார் சாம் சாருக்கு தான் சொல்லணும். என்னதான் ப்ரொடியூசர் வந்து நியூ கமர் போயிடுங்கன்னு சொன்னாலும் என்ன சூஸ் பண்ணதுக்கு சாம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் ராம் சார், அப்புறம் என் படத்தில் எனக்கு செகண்ட் ஹீரோவாக நடித்த நிக்கி பிரதர். இதை சொல்லி சொல்லி வந்துட்டு என் மனசை புண்படுத்தாதீங்க ப்ரோ. இல்லை, ஆக்சுவலி படம் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் யார் ஹீரோன்ட்டு. தலைவன் தான் பயங்கரமாக சொல்லிடுவாங்க, இப்பயே தெரிஞ்சிருக்கு யாருன்ட்டு. அந்த பேட்டான்னு பார்த்தீங்களா அந்த மியூசிக், அதில் மட்டும் தான் வந்துட்டு போனேன். ஏன்னா லுங்கி கட்டிட்டு உள்ள வந்துட்டேன் நான். அவரால் எதுவுமே பண்ண முடியல. சரி வா போ இல்லை அப்படின்னாங்க. இல்லை, ஆக்சுவலாக வந்து நிக்கி பிரதர் வந்து இல்லை பயங்கரமாக பண்ணியிருக்காரு. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் நிக்கி பிரதர் ஃபார் திஸ் ஃபிலிம். ஏன்னா இப்போ நிறைய கமெடியன்ஸ் இருக்காங்க. நம்ம யோகி பாபு சார் இருக்காரு, சந்தனம் சார் இருந்தார் ஒரு காலத்தில். அந்த மாதிரி நிக்கி வந்து இந்த படத்தில் அவருக்கான ஒரு இடத்த வந்து இதில் பிடிச்சிப்பாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு எஸ் பர்ஃபார்ம். நான் டப்பிங்கில் அந்த 2-3 சீன் பார்த்தேன். ரொம்ப பயங்கரமாக ஒர்க்காக இருந்துச்சு. அண்ட் நடிக்கும் போதும் தலைவன் வந்து பின்னிடுவாப்புல பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பிரதர் அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இது பெரிய படமாக இருக்கும். அண்ட் என்னோட கோ ஆர்டிஸ்ட் தேவிகா, அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அப்புறம் நிதி, எனக்கு அவங்க கூட நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கம்மி வாங்க. அப்புறம் ஆகாஷ் பிரதர், வாங்க ப்ரோ. இவர் கூட எனக்கு நடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சீன் கூட தான் வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அவருக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். இஸ் அ வெரி குட் பர்ஃபார்மர். ஸோ ஹாப்பி ஃபார் ஹிம். ஸோ இந்த படம் மூலியமா எங்கள் எல்லாருக்கும் மீண்டும் நிறைய படங்கள் வரணுன்றதை என்னோட ஆசை. அதுக்கு உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவை. எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்ணீங்கன்னா வில் grow higher and I'll definitely promise that we'll keep entertaining you. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு மஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சதீஷ்னா, கூப்பிட்டோன்னே நீங்கள் வந்து இதை ஹானர் பண்ணி எங்களுக்காக பண்ணி கொடுத்தது. தேங்க்யூ ஸோ மச் கதீஷ் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீம் ஸ்டீஃபன், அபீஷ், டே நைட் தூங்காமல் எப்போ ஃபோன் பண்ணாலும் செட்டில் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வரதவங்க தான், கடைசியாக போகிறதவங்க தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் சாம் சார் ராம் சார் கூட நின்று ஃபுல்லாக பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் மியூசிக் டைரக்டர், இன்னைக்கு நீங்கள் தான் ஹீரோ. ஈவினிங் 5 மணிக்கு ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிங்கிள் டு கெட் ரிலீஸ். மக்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். ஸோ ரகு மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா இனி சினிமாவில் ஆடணும் அப்படின்றது எல்லா ஹீரோக்கும் ஒரு கனவு. ஒரு சென்டர் ஃபிகராக அதை பண்ணி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். அண்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர். மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். நீங்கள் நினச்ச மாதிரி நானும் ஆடி இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் தேங்க்யூ மாஸ்டர். நவா மாஸ்டர், உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ரகு மாஸ்டருக்கு எப்படி இதை கொடுத்தீங்களோ அந்த மாதிரி சாம் சார் ராம் சார் அண்ட் என்னை ஃபைட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்யூ நவா மாஸ்டர். ஸோ இந்த படத்தில் அதுவும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் தீபிகா, இன்னொரு கோ ஆர்டிஸ்ட், அவங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நாகராஜன், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இந்த படம் சொன்ன டைம் பீரியடில் முடிக்கிறதுக்கு அவர் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காரு. அண்ட் டைரக்டர்ஸ் அண்ட் ராம் சார் கேட்ட எதையுமே அவர் நோ சொல்லாமல்
எந்த லெவலுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ ஹார்ட்டடாக பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூண்ணே. நம்ம த பாய் ஃபார் பை பாய்ன்ற மாதிரி திவாகர், எனக்கு திவாகர் இந்த படம் மூலியமாக தான் தெரியும். ஒரு 40 டேஸ் ஒன்றா ட்ராவல் பண்ணோம். என் படத்தில் என் கூடயே நடிச்சிருக்காங்க என்னோட நண்பனா. இப்போ ஒரிஜினல் நண்பனாக மாறிட்டான். அண்ட் டெஃபினெட்லி வில் ஆல்சோ கோ பிளேசஸ். சூப்பர். சரி, அப்புறம் கிரி சார் இஸ் அ ஃபண்டாபுலஸ் ஆக்டர். இவர் கூட 2-3 விஷயங்கள் சீனில் நடிச்சிருக்கேன். அண்ட் சூப்பராக கேரி அவுட் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். இட்ஸ் அ ப்ளஷர் ஆக்டிங் வித் யூ. எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் நிதி. நான் சென்னையில் தான் பிறந்ததோ வளர்ந்ததோ, இருந்தாலும் தமிழ் ரொம்ப மட்டமாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் பேர் வித் மீ. ஐம் ஜஸ்ட் வெரி கிரேட்ஃபுல். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அது ஒரு செகண்ட் லீடாக டெபியூ பண்ணுறது இட்ஸ் பிக் டீல். தேங்க்யூ சார். தேங்க்யூ ராம் சார். தேங்க்யூ ஸ்டீஃபன் ஃபார் காலிங் மீ இன் ஃபார் தி ஆடிஷன். தேங்க்யூ ஆகாஷ் ஃபார் பீங் an amazing co-star. Thank you sir for this opportunity, to our producer sir of course. And above all, I'd like to thank my parents, my mom, my dad. அவங்க இங்கே வந்திருக்காங்க. So without them I wouldn't be standing on the stage. For their sacrifices, time and support wouldn't have been possible without both of you. Thank you. So please do watch the film and let us know what you think. Thank you so much.